பூமி அதாவது உலகம் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வருது அப்படின்னு நமக்கு தெரியும். உலகம் தன்னைத்தானே சுத்திக்கிற பொழுது 24 மணி நேரங்கள் அதுக்கு எடுத்துக்குது. 12 மணி நேரம் சூரியனுடைய வெளிச்சம் நேரா அதனுடைய மேல படுது. இதை நம்ம பகலணும். 12 மணி நேரம் சூரிய வெளிச்சம் படாம இருள் மங்கி கிடக்குது. இதை நம்ம இரவுன்னு சொல்றோம். இதுதான் ஒரு நாள். இந்த உலகம் சூரியனை ஒரு முழு சுத்து வருவதற்கு 365 நாட்கள் ஆகுது. இதை நம்ம முழுமைப்படுத்தணும் அப்படின்னா 360 நாட்கள். இந்த 360 12 பகுதிகளா பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பகுதிக்கும் 30 எண்களை அதாவது நாட்களை நம்ம கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கறது தான் 12 × 30 360. இந்த 12 பகுதிக்கும் 30 நாட்கள் அப்படின்னு பிரிச்சு கொடுத்தாங்க. இந்த 12 × 30 அதுதான் 360. இந்த 12 பகுதிகள் தான் 12 மாதங்கள். ஒவ்வொரு பகுதிக்கும் 30 நாட்கள். அப்போ ஒரு ஆண்டு அப்படின்றது 12 மாதங்கள், ஏறத்தாழ 30 நாட்கள். இந்த 12 மாதங்கள்லையும் ஒவ்வொரு மாதத்து இரவுலையும் அந்த 30 நாட்கள்ல நல்லா வெளிச்சமா தெரியக்கூடிய விண்மீன்களை நம்ம பெரியவர்கள் கவனிச்சு அந்த விண்மீன்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு வரைபடம் போல வரைஞ்சாங்க. வரைபடத்துக்கு சித்திரம் அப்படின்னும் இன்னொரு பேர் இருக்கு. இந்த சித்திரம் நல் சித்திரம் அப்படின்றதுனால இதுக்கு நல் சித்திரம்னு பேர் வச்சாங்க. அதுதான் காலப்போக்கில் நட்சத்திரம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இப்படி 12 மாதத்துக்கும் ஒவ்வொரு மாதமா அந்த மாதத்துல இரவு நேரத்துல வான்ல தெரியக்கூடிய விண்மீன்களை எல்லாம் ஒன்றிணைச்சு ஒரு படம் வரைஞ்சி அந்த சித்திரத்துக்கு நல் சித்திரம்னு பேர் வச்சு 12 சித்திரங்களா எடுத்துக்கிட்டாங்க. இது இரவு நேரத்துல வரைஞ்சிருக்கக்கூடிய சித்திரங்கள் அப்படின்றதுனால இது இரா சித்திரங்கள், அதாவது இரவு சித்திரங்கள்னு பெயர் வச்சாங்க. இந்த இரா சித்திரங்கள் தான் ராசி அப்படின்னு நமக்கு இன்னைக்கு மருவி வழங்குது. 12 மாதங்களுக்கு